இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அற்புதமான ஒரு தளத்தில் பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஒரு சிறப்பான நாள். ஆண்டவருடைய வார்த்தையோடு பயணிக்கவே நீங்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடவுளுடைய இரக்கத்தில் பயணிக்கிற ஒரு அருமையான நாள். கடவுளுடைய இரக்கத்தில் நம்ம எப்படி பயணிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவருடைய வார்த்தையை நம்முடைய இதயத்தில் தாங்கி அவருடைய வார்த்தை சொல்லும் விதமாக பயணிக்க முயற்சிப்பது தான் ஆண்டவரோடு பயணிக்கிற அந்த பயணத்தினுடைய அடையாளம். ஆக இந்த அருமையான நாளில் இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது பாருங்கள். பவுலடியார் கொரிந்தியருக்கு ஒரு கடிதம் எழுதி அதிலிருந்து ஒரு சில காரியத்தை நம்மோடு பேசுகிறார். 4வது அதிகாரம் 1-5 வரை உள்ள இறை வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவின் ஊழியர்கள் எப்படி இருக்கணும்? மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இந்த தீர்ப்பிடுவதை பற்றி பேசுகிறார். தீர்ப்பிடுவதை பற்றி அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் பாருங்கள். எனக்கு எதிராக என்னை பொறுத்த மட்டில் நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் இருப்பதாக தெரியவில்லை, ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விட மாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குகிறவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருக்கிறவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி, உள்ளத்தினுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகள் யோவான் செய்தி 8வது அதிகாரம் 12வது இறைவசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்பதை இந்த இடத்திலே பவுலடியார் மிக அழுத்தமாக அவருக்கு ஒப்புமை செய்து ஒப்பீடு செய்து இதை உறுதி செய்கிறார். அவர் இருளில் நடக்கவில்லை. ஆகவே மனிதர்கள், இருளில் இருப்பவர்கள் தீர்ப்பிடுவதை குறித்து எனக்கு கவலை இல்லை. எனக்கு தீர்ப்பிடுகிற ஒருத்தர் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்துக்கு அழைத்து வந்தவர். அவரே ஒளியின் தேவன் என்று மிக தெளிவாக பவுலடியார் பேசுவதை கேட்கிறோம். இந்த வார்த்தைகளோடு நற்செய்திக்குள்ளே நாம் போய் பார்க்கிறோம். நற்செய்திக்குள்ளே போய் பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 33 கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் சொல்லுகிற செய்தி என்ன? அவர்கள் சீடர்கள் நோன்பு இருக்கவில்லை என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் அந்த இடத்திலே குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைகள், மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்று அந்த நோன்பை குறித்து ஒரு காரியத்தை பேசிவிட்டு ஒரு உள்ளார்ந்த ஒரு காரியத்திற்குள்ளே கடவுள் அழைத்து செல்கிறார். ஒரு ஓமை வாயிலாக அவர்களுக்கு உண்மையை விளக்க முயற்சிக்கிறார். அந்த ஓமை என்ன பாருங்க. புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய அந்த துண்டும் பழையதோடு பொருந்தாது என்று சொல்கிறார். அதையே இன்னும் அழுத்தமாக, புதிய திராட்சை மதுவை பழைய தோல்பைகளில் ஊற்றி வைப்பதில்லை என்று அந்த திராட்சை மதுவையும் அந்த தோல்பைகளையும் குறித்த ஒப்புமையை அவர் கொடுக்கிறார். இந்த ஓமை வாயிலாக அவர் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அப்போது இயேசு சுவாமி அவர்களுக்கு சொல்ல வர செய்தி என்னவென்றால், ஒரு புதிய அடையாளமாக இயேசு கிறிஸ்து நிற்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர் விரும்பினார். ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர்கள் பழையதை அவர்கள் பிடித்து கொண்டு புதியதற்கு வழியில்லாதபடி வழிகளை அடைத்து நின்றார்கள். ஆகவே தான் இயேசு சாமி ஒரு புதிய மோசேவாக வெளிப்படுகிறார் என்பதை கூட அறிய முடியாத ஒரு வேதனையில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தான் ஆண்டவர் அவர்களுக்கு இந்த ஒப்புமை, ஓமை இவைகள் வாயிலாக அவர்களோடு அவர் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 1:2 சொல்கிறது. 2 பேதுரு எழுதிய 2வது திருமுகம் 1வது அதிகாரம் 2வது இறைவசனத்திலே நம்ம பார்க்குறோம், கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக. இப்போ நமக்கு வாழ்க்கையில் அருளும் நலமும் பெருகணும்னா என்ன செய்யணும்?
நிறைய பேர் நம்ம உலகத்தை அறிந்து கொள்ள, உலகத்தினுடைய காரியத்தை எல்லாம் அறிந்து கொள்ள நம்ம முயற்சி செய்கிறோம். அதுதான் நமக்கு விடுதலை கொடுக்கும் என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய அடியார் பேதுரு அடிகளார் சொல்லக்கூடிய ஒரு உண்மை, பவுலடியார் முன்னாடி சொன்னதை உறுதி செய்யக்கூடிய வார்த்தைகள் பேதுருவினுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தை சொல்லுகிற செய்தி பாருங்க, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும். சில பேர் என்ன செய்கிறாங்க, அந்த கடவுள் என்கிற ஒரு நிலையை பிடித்து கொண்டு இருப்பாங்க. சில பேர் கடவுளை விட்டுட்டு, பிதாவை விட்டுட்டு மகனாகிய இயேசுவை மட்டும் பிடிப்பாங்க. ஒரு சிலர் 2 பேரையும் விட்டுட்டு தூய ஆவியை பிடித்து கொண்டு இருக்காங்க. இப்போது இயேசு சுவாமி பழைய அடையாளங்களை உடைத்தெறிய வந்தாரா அப்படின்னா இல்லை, பழையதை உடைத்தெறிய அல்ல, பழையதை நிறைவாக்கவே வந்தேன் என்று சொல்கிறார். இந்த பழைய ஏற்பாட்டை நிறைவுள்ளதாக மாற்றுவது தான் புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு திட்டம், புதிய கட்டளைகளின் திட்டம். அதைத்தான் இயேசு சாமி செய்தார். இதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு மனமில்லாமல் இருந்தது. இன்றைக்கும் அதே ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். பேதுரு அடிகளார் சொல்லக்கூடிய அந்த 2 அடையாளம் பாருங்க, கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக. இயேசு கிறிஸ்துவை மட்டும், நற்செய்தியை மட்டும் படிச்சுக்கிட்டு நான் இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் நிறைய பேர் நிற்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறதை பழைய ஏற்பாட்டோடு, பிதாவினுடைய அடையாளத்தோடு நாம் ஒப்பீடு செய்து இரண்டையும் இணைத்து பார்க்கவே அழைக்கப்படுகிறோம். புதியவற்றை ஏற்றுக்கொள்ளவும் பழையவற்றை இன்னும் ஆழப்படுத்தி புதியவற்றினுடைய அடையாளத்தில் நிறைவடைய செய்யவுமே இயேசு சுவாமி விரும்பினார். அதை பார்க்கிற பொழுது 1 கொரிந்தியர் 2:2 சொல்கிறது, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. பவுலடியார் மிக தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்னா, தந்தை இந்த மகனை வைத்துத்தான் புதிய திட்டத்திற்கான வழித்தடங்களை அமைத்து தருகிறார். அதைத்தான் நீங்கள் பழைய மது, புதிய மது, பழைய தோல்பை, புதிய தோல்பை, இந்த அடையாளத்திலெல்லாம் நம்ம பார்க்குறோம். பழைய துணி புதிய துணியோடு ஒட்டு போடப்படுதல், இதெல்லாம் எதை சொல்லப்படுகிறதுன்னா, ஆண்டவர் இயேசு பழைய அந்த ஏற்பாட்டினுடைய அடையாளத்தை அவர் அப்படியே வைத்துவிட்டு புதிய ஏற்பாட்டினுடைய அடையாளங்களை அவர் இந்த இடத்துல வைக்கிறார். இந்த பழையதை கொண்டு போய், இந்த புதியதை கொண்டு போய் நீங்கள் பழையதுக்குள்ளே வச்சு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எதுவுமே ஒப்பீடு செய்ய முடியாதபடி அது பிரச்சனைக்குரியதை போல தோன்றும். அப்படித்தான் அவர்கள் பார்க்க துணிந்தார்கள். ஆகவே தான் இயேசு சுவாமி சொல்லுகிறார். அப்போ இயேசுவை புரிந்து கொள்வது என்பது இன்றைக்கு உரிய ஒரு சவாலாக இருக்கிறது. அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும். ஒரு சிலர் பேசுவதை கேட்டு இருக்கிறேன். ஒரு சிலர் 2 இடத்துலேயே கேட்குறாங்க, ஃபாதர் இந்த பைபிளில் இருக்கிற தொடக்க நூலெல்லாம் கட்டுக்கதைன்னு ஒரு ஃபாதர் சொன்னார், இது கட்டுக்கதையா, வெறும் கதை தானா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள், கேட்குறாங்க. இதில் ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பகுதிகள் எல்லாம் பின்னோக்கி எழுதப்பட்டது. ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முன்னுரை, ஒரு தொடக்கம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள். அந்த தொடக்கத்திலே தான் கடவுளுடைய மிகப்பெரிய வல்லமை அவர்களுக்கு உதவி செய்தது. ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியினுடைய சுற்றுப்புறத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அந்த ஏன்ஷியன் நியர் ஈஸ்டர்ன் மக்கள். ஒரு பக்கம் பாபிலோன், ஒரு பக்கம் சிரியா, ஒரு பக்கம் எகிப்து, இதுதான் பெரிய நாடுகள். இவர்கள் எல்லோருமே அவரவருக்குரிய அந்த படைப்பு திட்டத்தினுடைய அடையாளத்தை எல்லாம் எழுத்துக்களிலே வைத்திருந்தார்கள், அவர்களுடைய புனித நூலாக. அதையெல்லாம் இவர்கள் சோதித்து அறிந்த பிறகுதான் விவிலியத்திற்கு, நம்முடைய வேதத்திற்கு அவர்கள் முன்னுரை எழுதுகிறார்கள். அதாவது அது தொடக்க நூலினுடைய பக்கங்களை எழுதுகிறார்கள். அதற்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு விடுதலையினுடைய அடையாளங்கள் எல்லாம் ஒளிந்து கிடக்கிறது. இதையெல்லாம் ஒரு மனிதர்கள் தன்னிலையிலே யோசித்து எப்படி எழுதியிருக்க முடியும்? அந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது, உதாரணத்திற்கு ஒரு சில காரியத்தை சொல்லுகிறேன். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விட்டார்கள். பாவம் செய்து அவர்கள் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டார்கள். அந்த இடத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த தொடக்க நூல் 3:8 மனுஷனும் அவன் மனைவியும் என்று தான் எழுதப்பட்டிருக்கும். மென்காற்று வீசிய பொழுதினிலே ஆண்டவராகிய கடவுள் தோட்டத்தில் உலவி கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் தோட்டத்தில் இருந்த மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும். இப்போ எழுதினவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் தானே, இவங்க ஆதாம் ஏவாளை தான் மீன் பண்ணுறாங்கன்னு. ஏன் இந்த வார்த்தையை அவங்க போடலை? இப்படிப்பட்ட அடையாளங்கள், அவர்கள் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள் என்பதனுடைய அடையாளம் என்ன? உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஒரு முதல் நாள், 2வது நாள், 3வது நாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல் நாள் என்று சொன்னால் அது வெறும் ஒரு நாள் தானா?
இல்லை. நம்ம புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதனுடைய கால அளவு விரிந்து கிடக்கிறது. எளியவர்களும் வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக முதல் நாள் என்கிற அடையாள வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது நாள் என்கிறது ஒரு அடையாளத்தினுடைய வார்த்தை. அப்போ முதல் நாள் என்று சொல்லுகிற பொழுது அது பல 100 ஆண்டுகளை உள்வைத்திருக்கிற ஒரு பகுதி. அப்படித்தான் இந்த உலகமானது உய்விக்கப்பட்டு உருவாகி வெளியில் வந்திருக்கிறது. இதை நம்ம போய் சிறு குழந்தைகள் படிக்கிற போது அல்ல எளியவர்கள் படிக்கிறதுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக ஞானத்தோடு எழுதப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த தொடக்க நூலினுடைய பகுதிகள். இப்படி பல அடையாளத்தை நீங்கள் அதில் பார்க்க முடியும். பல அடையாளங்கள் அதிலே ஒளிந்து கிடக்கிறது. இது தூய ஆவியின் துணையோடு எழுதப்பட்ட பகுதிகள். இது கதையல்ல, மாறாக இப்போ இயேசுசாமி இன்றைக்கி சொல்கிறாரு இதெல்லாம் கதைன்னு சொல்லிட்டு நம்ம போக முடியுமா? எதற்கு நற்செய்தியாளர்கள் ஓமை என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஓமை, பேரபிள் என்று சொல்லுவாங்க. இது ஸ்டோரி அல்ல, சம்திங் டிஃப்ரெண்ட். இது ஒரு மாற்றத்தோடு பார்க்க வேண்டியது. ஆகவே தயவு செய்து நாம் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் என்று குழம்பி போய்விடக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய உண்மைகளை, அதில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அடையாளங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் அந்த இடத்திலும் தூய ஆவியின் தூண்டுதலோடு தான் இந்த பகுதிகளை எழுதுறதுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர்களுடைய உள்ளங்களை இந்த இடத்துல எழுப்பி இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆகவே தான் இந்த பைபிளை நம்ம படிக்கிற பொழுது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த நிறைவுக்குள்ளே போகிற புதிய ஏற்பாடு என்பது இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொள்வது என்பது இதுதான் அதனுடைய அடையாளம். இயேசுவை அறிவதற்கு முன்பாக நீ தந்தையை அறிந்திருக்க வேண்டும். தந்தையினுடைய மனநிலை என்ன என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். இரண்டுக்கு மத்தியிலே தூய ஆவியினுடைய செயல்பாடு எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை அறியாதவர்கள் இதை கதை என்று சொல்வார்கள், கட்டுக்கதை என்று சொல்வார்கள், விவிலியத்தை அவமானத்திற்குரிய அடையாளமாக பேசுவார்கள். இப்படிப்பட்ட பேச்சுக்களை நாம் தவிர்ப்பது நல்லது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் பாருங்கள். பிலிப்பியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். இப்போது வெறும் கிறிஸ்தவர்களாக விருத்த சேதனம் செய்து கொண்ட அடையாளத்தோடு இருக்கிற இஸ்ரேல் மக்களைப் போல, யூதர்களைப் போல இன்றைக்கும் கிறிஸ்தவர் என்கிற அடையாளத்தில் வாழுகிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் பொதுநிலையினராக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், கன்னியர்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட அடையாளத்தில் இருந்தால் கூட அவர்கள் ஊனியல்பின் உடலை சார்ந்தவற்றில் பற்று கொண்டு வாழக்கூடியவர்கள். ஆவிக்குரிய வழிபாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆவிக்குரிய அந்த செயல்பாடுகளை மறுப்பவர்கள். ஆகவே தான் கடவுள் இந்த இடத்துல இப்படிப்பட்ட பரிசேயர்களுடைய கேள்விகளுக்கு ஒரு ஆணித்தரமான பதிலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த அடையாளத்திற்கு பின்னாடி தான் நம்ம நின்று கொண்டு இதெல்லாம் யோசிக்கிறோம். அன்று மட்டுமல்ல இயேசுவுக்கு ஒரு சோதனை, இன்றைக்கும் பலருக்கு இது ஒரு சோதனையாகவே அமைந்திருக்கிறது. இயேசு இன்றும் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்று இயேசு கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு அதற்குரிய பதிலையும் அடையாளமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதை புரிந்து கொள்ள ஆவிக்குரிய அந்த வழிபடக்கூடிய மனநிலை நம்மிடத்தில் வேண்டும் என்று பிலிப்பியர் 3:3 சொல்லுகிறது. கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே. இப்போ கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும்னா ஆவியானவரை வழங்குகிற கடவுளை, பழைய ஏற்பாட்டை கொடுத்த, பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளத்தை நமக்கு வைத்த அந்த தெய்வத்தை அறிந்து கொள்வது என்பது எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள். இப்படிப்பட்ட இந்த அடையாளத்தை எல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நாம் உற்று பார்க்கிறோம். அதில் பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரத்தில் 52வது இறைவசனத்தில் ஒரு செய்தி ஒன்று நமக்கு காண கிடைக்கிறது. ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இதை இயேசு எப்போ சொல்கிறாரு பாருங்கள். ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த ஒரு புதையல் ஒன்றை பார்க்குறாரு. அதை எடுத்துகிட்டு ஓடாமல் அதை போய் புதைச்சி வச்சுட்டு தனக்குரிய யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை பெற்றுக்கொண்டார். அதே போல் ஒரு வணிகர் ஒரு விலை உயர்ந்த முத்தை பார்க்கிறாரு, தனக்குரிய எல்லாத்தையும் விற்றுட்டு போய் அதை வாங்கிக்கிட்டார். இந்த டெக்ஸ்ட்டு இது மத்தேயு 13:44-46 இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகுதான் இந்த பகுதி வருகிறது, 52வது பகுதி. விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும், இப்போ முதல் வார்த்தை என்ன போடுறாங்க பாருங்கள், புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும். ரெண்டையும் இணைத்து நம்ம செயல்பட வேண்டும்.
புதியதை புதியதாக சொல்லுவது, பழையதை பழையதாக வைப்பது, அதனுடைய நிலையில் அது பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்போ இயேசு அதனால தான் நம்ம சொல்லுவோம், இப்போ நற்கருணையில் யார் இருக்கிறா அப்படின்னு பிள்ளைகளுக்கு நாங்கள் கற்றுத்தருகிறோம். நற்கருணை எடுக்கிற புதுநன்மை வாங்க போகிற பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற போது பிள்ளைங்க சொல்லுவாங்க, நற்கருணையில் யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறாரு. நோ, அது தவறான பதில் என்று சொல்லுவோம். கடவுள் என்பது சரியான பதில்தான், ஆனால் இட் இஸ் நாட் ப்ராப்பர் என்று சொல்கிறோம். இப்போ நற்கருணையில் யார் இருக்கிறான்னு சொன்னால் அதில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு தான் சொல்லணும். நற்கருணையை தன்னை வெளிப்படுத்திய அந்த தெய்வத்தினுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்து என்கிற அடையாளம் தான். ஆகவே தான் நம்ம சொல்கிறோம், இது பொதுவான ஒரு பதிலை சொல்லிவிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது, ஆர்கியூ பண்ணலாம், ஆனால் அது சரியான ஒரு விடையாக இருக்க முடியாது. உலகத்தை யார் படைத்தா? இயேசு கிறிஸ்து. சொல்லலாம், ஆர்கியூ பண்ணலாம், அவரும் கடவுள் தானே, ஆனால் தவறான பதில். பிதா தான் படைக்கிறாரு, பிதா தான் ஆளுகை செய்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்மளை யார் இணைத்து செயல்பட வைக்கிறா? தூய ஆவியார். இந்த இடத்துல இயேசு தான் செய்கிறாரு. ஆமாம், இயேசு செய்கிறார், ஆனால் எந்த அடையாளத்தில் செயல்படுகிறார்? தூய ஆவியினுடைய அடையாளத்தில். இப்போ தூய ஆவியை மறுக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு எப்படி செயல்பட முடியும்? அப்படித்தான். அதனால தான் நம்ம தந்தை, மகன், தூய ஆவியார் என்று சொல்லுகிற இந்த 3 அடையாளங்களும் அதனுடைய நிலையிலே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஸோ இதை நம்ம சேர்த்து எல்லாம் ஒன்று தான் என்று சொன்னால் நமக்கு அந்த இறையியல் புரியவில்லை என்று தானே அர்த்தம். ஆகவே இந்த மத்தேயு 13:52 சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த மறைநூல் அறிஞர்கள் கருவூலத்திலிருந்து பழையவற்றையும் புதியவற்றையும் எடுத்து கொடுக்கணும். இயேசு சாமி புதியவற்றை கொடுக்க வந்திருக்கிறார். பழைய மாவை அரைத்ததை விட்டுட்டு அதனுடைய நிறைவை நீ பார்க்கணும்னு நமக்கு சொல்லி வருகிறார். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்மளுடைய திருச்சபையை உற்று பார்க்கிற பொழுது நம்முடைய பாப்பரசர் செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் எல்லாம் பலருக்கு விந்தையாகவும், பலருக்கு கேலியாகவும், பலருக்கு அது கேள்விக்குறியாகவும் மாறிப்போயிருக்கிறது. ஆனால் உண்மையாக ஒரு இறை தூதராக, உண்மையாகவே ஒரு விவிலியத்தினுடைய அடையாளத்தை கொண்டிருக்கிற இயேசுவினுடைய மறு அடையாளமாக அவர் செயல்படுகிறார் என்பதைத்தான் விவிலியத்தை நம்புகிறவர்கள், விவிலியத்தை பார்க்கிறவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சர்ச்சினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்குள்ளே போகிறோம். நம்மளுடைய சர்ச் என்று சொல்லுகிறோமே, திருச்சபை என்று சொல்லுகிறோமே, அதனுடைய புரிதலுக்குள்ளே நம்ம போய் பார்க்கிற போது த கத்தோலிக்க மறைக்கல்வி இயல், கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் என்ன சொல்லுது பாருங்கள். அதனுடைய எண் 775. த சர்ச் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த திருச்சபை, இஸ் லைக் அ சாக்ரமெண்ட், அது ஒரு அருட்சாதனம் மாதிரி த சர்ச். அதனால தான் அருட்சாதனத்தை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதை விட அதிகமாக இந்த திருச்சபையை நம்ம பார்க்கணும். எ சைன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், அது ஒரு அடையாளம், அது ஒரு பொருள், கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். தட் இஸ் ஆஃப் கம்யூனியன் வித் காட். இட் இஸ் அ சைன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் கம்யூனியன் வித் காட். கடவுளோட நம்ம ஒன்றிக்கிற அந்த ஒரு அடையாளம். அண்ட் ஆஃப் யூனிட்டி அமங் ஆல் மென். அந்த வார்த்தையை பாருங்கள், ஒற்றுமையை எங்கே கொடுக்குதுன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ள மட்டும் அப்படின்னு சொல்லப்படலை, யூனிட்டி அமங் ஆல் மென். அப்போ இயேசுசாமி ஒரு புதிய கொள்கையோட வராரு அப்படின்னா, புதிய திட்டத்தோடு வராரு அப்படின்னா அது எதை குறிக்கிறது? அது எல்லாரையும் இணைக்கிற அந்த ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு பவுலடியார் வாதிட்டு பேசுகிறார் முதல் வாசகத்தில். ஸோ நான் உலகத்தினுடைய தீர்ப்புக்காக நான் காத்திருக்கலை, என் கடவுள் ஒளியின் தேவன், ஒளியை தேடி வருகிற எல்லோருமே இதுக்குள்ளே வர முடியும் என்பதை உணர்த்தப்படுகிறது. இன்றைக்கி திருச்சபை சந்திக்கிற பல சவால்களுக்குள் இது ஒரு சவாலாக இருக்கிறது. இன்றைக்கி கத்தோலிக்க திருச்சபை, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மற்ற திருச்சபைகள், இன்றைக்கி திருச்சபையின் பெயராலே பிசாசை ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற பல திருச்சபைகளும் நம்ம பார்க்குறோம். அது திருச்சபை அல்ல, அது வெறும் சபை தான். அதை திருச்சபை என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் திருச்சபை என்கிற போர்வையை போத்தி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற பிசாசின் சபைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. கத்தோலிக்க திருச்சபையை போன்றே கடவுளுடைய வெளிப்பாடுகளை உணர்ந்திருக்கிற மற்ற திருச்சபைகளும் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பது நம்ம உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். இப்போ நம்மளுடைய திருச்சபையை தாண்டி நம்ம வெளியில் போய் பார்க்கிற பொழுது மற்ற நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை முறைகள், மதங்கள், சமயங்கள், நம்பிக்கை முறைகள், அதையும் கூட இந்த இடத்துல நம்ம யோசிக்கிறோம். திருச்சபை என்ன சொல்லுது பாருங்க. The church's first purpose is to be the sacrament of the inner union of men with God. திருச்சபையினுடைய அடிப்படையான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல இன்னர் யூனியன் ஆஃப் men with God, கடவுளோட இணைந்து இருக்கிற ஒரு மனநிலை.
இன்றைக்கி பாருங்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், கடவுள் இருக்கிறாரு ஆனால் இப்படி தான் இருக்கிறாருன்னு நம்புகிற மக்களினுடைய நம்பிக்கை வாழ்க்கை, அதைத்தான் நம்ம மதங்கள் என்று சொல்கிறோம். இந்த மதம் அந்த மதம் அப்படின்னு. அடிப்படையிலேயே இந்த உணர்வு கடவுள் இருக்கிறார், அது எந்த ஃபார்மில் வேணாலும் ஏற்றுக்கொள்ளலாம். திருச்சபையினுடைய அடிப்படை கோட்பாடு அதுதான், அடிப்படையான ஒரு புரிதல். அது கடவுளோடு தன்னை இணைத்து வைத்திருக்கிற மனிதர்களுடைய அடையாளம். இதுதான் திருச்சபையினுடைய அடிப்படை புரிதல். சர்ச்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே, கிறிஸ்தவனாக இருந்துக்கிட்டே, கோயிலுக்கு வரல, எனக்கு கடவுளை நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, they are Christians, they are Catholics, but they are out of the track. அப்போ அவர்கள் இந்த இடத்துல வரவே முடியாது. ஒருவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், வேறு ஒரு நம்பிக்கையாளர், ஆனால் கடவுளை நம்புகிறார், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவர் சர்ச் நமக்கு திருச்சபை கொடுக்குற இந்த அடையாளத்திற்குள்ளே வந்து நிற்கிறார். என்ன அடையாளம் பாருங்கள், த இன்னர் யூனியன் ஆஃப் மென் வித் காட். இன்னர் யூனியன் என்றால் உள்ள நம்பக்கூடிய அந்த உணர்வு, கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு அடையாளம் அது. அதை தொடர்ந்து பார்க்குற பொழுது, பிகாஸ் மென்ஸ் கம்யூனியன் வித் ஒன் அனதர், பிகாஸ் மனிதர்களுடைய கம்யூனியன் வித் ஒன் அனதர், ஒருவரோடு ஒருவர் நம்ம கொண்டிருக்கிற அந்த உறவு இஸ் ரூட்டட். இதை இங்கேயும் நம்ம பார்க்குறோம். அது ஒரு 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 கிறிஸ்தவர் என்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட நம்ம ஒன்றித்திருப்பது அப்படின்னு போடலை. மென்ஸ் கம்யூனியன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மனிதர்களுடைய ஒன்றிப்பு மொத்தமாக. வித் ஒன் அனதர் இஸ் ரூட்டட், ஒருவரோடு ஒருவர் இருக்கிற ரூட்டட், ஆளப்படுத்த வேற ஒன்று இருக்கிறது. எங்கே? வித் காட், அது கடவுளோடு இணைந்திருக்கிற அடையாளம். த சர்ச் இஸ் ஆல்சோ த சாக்ரமெண்ட் ஆஃப் த யூனிட்டி ஆஃப் த ஹியூமன் ரேஸ். திருச்சபையினுடைய அடிப்படை நோக்கமே எல்லா மனிதர்களையும் தன்னகத்தை கொண்டு வர வேண்டும், எல்லாரும் இணைந்திருக்க வேண்டும் என்கிற யூனிட்டி ஆஃப் த ஹியூமன் ரேஸ். பாருங்களேன், இதுதான் திருச்சபையினுடைய அடையாளம். In her unit, in her, அதுக்குள்ள திருச்சபைக்குள்ள, this unity is already begun. இந்த திருச்சபைக்குள்ள இந்த யூனிட்டி தொடங்கிவிட்டது. இந்த யூனிட்டியை நோக்கி தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு தான் நான் பாப்பரசரை இந்த இடத்துல கொண்டு வந்தேன். அவர் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பழைய அந்த காலத்தினுடைய அடையாளத்தை மனசில் வைத்துக்கொண்டு எல்லாம் வெளியில் நில்லு. இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ப்ராப்ளத்தை தொடக்கூட முடியாத ஒரு மனிதர்கள், தலைவர்கள் இருக்கிற பட்சத்தில் அவர் அந்த பிரச்சனைகளை தொட்டு அவர்களையும் திருச்சபைக்குள்ளே உள்ளே இழுக்கக்கூடிய ஒரு அடையாளமாக நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் அவர் புரிந்து கொண்டு செயல்படுகிற வார்த்தைகளாக நம்ம பார்க்க வேண்டும். அது சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். இன்ஹர் திஸ் யூனிட்டி இஸ் ஆல்ரெடி பிகன், ஏற்கனவே தொடங்கப்பட்டாயிற்று. சின்ஸ் ஷீ கேதர்ஸ் மென், மனிதர்களை ஒன்றிணைக்கிற ஒரு அடையாளம் திருச்சபை. ஃப்ரம் எவ்ரி நேஷன், ஒவ்வொரு தேசத்திலிருந்தும். ஃப்ரம் ஆல் ட்ரைப்ஸ், எல்லா ஒரு மக்களினங்களிடமிருந்தும். அண்ட் பீப்புள்ஸ் அண்ட் டங்ஸ், வேறு மொழிகளை பேசுகிற மனிதர்கள், எல்லா சூழல்களிலிருந்தும் ஒன்று சேர்க்கிற அடையாளம். பாருங்கள், அட் த சேம் டைம் த சர்ச் இஸ் த, சர்ச் அதனுடைய நிலைப்பாட்டை கரெக்டாக இந்த இடத்துல வைக்குது. எல்லாம் எப்படி இருந்தாலும் த சர்ச் இஸ் த சைன் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு அடையாளமாக, ஒரு கருவியாக சர்ச் இருக்கிறது. எதுக்குன்னா, ஆஃப் த ஃபுல் ரியலைசேஷன் ஆஃப் த யூனிட்டி yet டு கம். திருச்சபை தான் வரப்போகிற அந்த ஒற்றுமையினுடைய முழுமையின் அடையாளமாக நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த முழுமையின் அடையாளத்திற்குள்ள நான் பயணிக்கிற பொழுது, நீங்கள் பயணிக்கிற போது எப்படி பயணிக்கணும்? இவங்க தான் வரணும், இவங்க தான் வரணும், இவங்கெல்லாம் வரக்கூடாது, இவங்கெல்லாம் பேசக்கூடாது, இவங்க சர்ச்சுக்குள்ளே இப்படி தான் உட்காரணும். இது எந்த உருவத்தில் வந்து நின்று கொண்டிருந்தாலும் அது கிறிஸ்துவினுடைய அடையாளம் அல்ல, கிறிஸ்து விரும்பிய திருச்சபையின் அடையாளம் அல்ல. ஆகவே தான் பழைய மது புதிய தோல்பைகளில் ஊற்றுறது, புதிய மதுவை பழைய தோல்பைகளில் ஊற்றுறது, இந்த கதையே வேண்டாம். நீ புதிய திட்டத்தோடு வா, புதிய சட்டங்கள் இயேசு கொடுக்க விரும்புகிறதை ஏற்றுக்கொள். இப்போது இந்த காலத்தில் 21ஆவது நூற்றாண்டில் தூய ஆவியார் உங்களை எப்படி வழிநடத்துகிறாரோ அப்படியாக நீங்கள் வழிநடந்து அந்த புதிய அடையாளமாக நீங்கள் நின்றிருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம பெரிய விசுவாசிகளாக இருக்கலாம், பெரிய நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கே சில நேரம் கட்டளை போடுகிற, கடவுளையே தீர்ப்பிடுகிற, கடவுள் கொடுக்கிற வெளிப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத அன்றைய காலத்து பரிசேயரை போல இன்றைக்கு நிறைய பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். பலர் என்னையும் கூட இது மாதிரி நம்ம மற்ற எல்லோருக்குமான ஒரு அடையாளமாக நம்ம பேசுகிற சில காரியத்தை கூட கேள்விக்கு உட்படுத்துகிற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாம் கடவுளுடைய திட்டத்திலே பயணிக்கிறோமா என்பதை முழுமையாக உணர்ந்து பயணிக்க வேண்டும். ஆகவே இந்த அருமையான வேளையில் இதை உணர்ந்து கொண்டு, கடவுள் இயேசு சாமி
நமக்கு விடுத்த அழைப்பை புரிந்து கொண்டு நாம் எல்லாவற்றையும் புதிய ஆற்றலோடு கூட எடுத்து செல்லக்கூடிய நல்ல இயேசுவின் சாட்சிகளாக, இயேசுவின் விழுமியங்கள் எங்கெல்லாம் இருக்கப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த விழுமியங்களை வைத்து அந்த விழுமியத்திற்குள்ளே விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்களையெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வருவது, இதுதான் திருச்சபையினுடைய அடையாளம், திருச்சபையினுடைய ஒரு எதிர்பார்ப்பு கூட. ஆகவே இந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கிற பிள்ளைகளாக நீங்களும் பயணித்து இறைவனுக்கு மாட்சி அளிக்க நீங்கள் முயற்சி செய்ய உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இறைவன் கண்டிப்பாக அந்த நிறைவை நோக்கி பயணிக்கிற பிள்ளைகளுக்கு ஆவியின் வல்லமையினாலே அவர்களை நிறைவாய் வழிநடத்துவார். அந்த திருத்தூதர்களை அர்ச்சித்த அபிஷேகித்த ஆவியானவர் அப்படி மனநிலையோடு பயணிக்கிற பிள்ளைகளையும் அர்ச்சித்து அபிஷேகித்து ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்க முயற்சித்த பொழுது சந்தித்த பிரச்சனைகளை எல்லாம் இப்பொழுது இந்த சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் உம்முடைய முகத்தை புதுப்பிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே காயப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் எல்லோருமே வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைகள் எல்லாம் கடந்து செல்ல, அப்படிப்பட்ட சூழல்களை மன உறுதியோடு சந்திக்க எங்களுக்கு ஆற்றலும் பலனும் தருவீராக. பழைய ஒரு தேவையில்லாத காரியத்தை போல பிடித்து கொண்டிருக்கிற அந்த மனநிலை, பிடிப்பு மனநிலை மாற்றப்பட்டு அன்று பரிசேயர்கள் சதிசேயர்கள் இயேசுவை கொலை செய்யும் அளவுக்கு சென்றதை போல இன்று கடின உள்ளத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்கள் உடைக்கப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். பரிசுத்த இரக்கம் நிறைந்த கடவுள் தாமே எல்லோரையும் கூட்டி சேர்க்கவே நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்கிற உண்மையை திரு அவை புரிந்திருப்பது போல நாங்களும் புரிந்து கொண்டு எல்லோரையும் உம்முடைய திருப்பாதம் கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றலும் பாக்கியமும் எங்களுக்கு நிறைவாய் கிடைப்பதாக இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.